அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் சீசன் 2 எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோக்கு அந்த ஏன்ஷியன்ட் மெமரிஸ் எல்லாமே கிடச்சிருக்கும். ஸோ 10,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல அடைஞ்சிருந்த ஒரு டிராகன் எஸ்கேப் ஆகியிருக்கும். இப்போ அந்த டிராகன் கூட தான் நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான்னா, நீ தான் ஃப்ரீ ஆயிட்டல்ல, ஆளாளுக்கு தனித்தனி வழியாக போயிடலாம், எதுக்காக என்ன அட்டாக் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அது என்ன சொல்லுது, உனக்கு வேணா நான் ஒரு ஃபேவர் பண்ணுறேன், நான் உன்னை சாப்பிட்டுறேன் அப்படிங்குது. அடா பாவி, உன்னை நான் எப்படி பார்த்தா நான் இந்த இடத்துலேருந்து ஃப்ரீ ஆக்கி விட்டுருக்கேன், நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க, ஆனால் நீ என்ன பண்ணுற, நன்றி கட்டத்தனமாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு விளாசுன்னு விளாசுறாங்க அந்த ஒரு டிராகனை. அதான் அவன் சொல்கிறான், உனக்கு நன்றி கடன் பட்ட கையையே நீ கடிக்கலான்னு பார்க்குறியா, உனக்குள்ளே இருக்க ஈவில் தாட்ஸை எப்படி எடுக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு ஈட்டியை வச்சு குத்தலான்னு போகும்பொழுது அந்த டிராகன் விட்டுருமா என்ன, அதுவுமே எதிர்த்து அடிக்க ஆரம்பிக்குது. இவனை போட்டு செம்மடி அடிக்குது. அது என்ன சொல்லுது, இவ்வளோதான் உன்னால் முடியுமா, உன்னை நீ என்ன பண்ணுறான் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வருது. இப்போ என்ன பண்ணுறான், அந்த ஹோய் போ இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த ஒரு டிராகனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவனால் முடியல. ஏன்னா இவ்வளோ நேரம் சண்டை போட்டிருக்கான், அந்த ஒரு இடம் இடிஞ்சு விழும்பொழுது அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டான். இவனால் முடியல. அப்போது இவன் உடம்புல இந்த ரத்தம் சொட்டுது இல்லையா, அந்த ரத்தத்துடைய வாடப்பட்ட உடனே அந்த டிராகன் சொல்லுது, டேய் உன் உடம்புல டிவைன் பிளட் இருக்கா, கண்டிப்பாக உன்னை சாப்பிட்டே தீருவேண்டான்னு சொல்லிட்டு கொலவெறியோட ஒருத்தங்க அட்டாக் பண்ணுறதுக்கு இப்போ நடுவில் வேற யாரோ ஒருத்தரை குறுக்கிடுறாங்க. யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபேரி. இந்த டிராகன் பார்க்குது, ஏ குட்டி பொண்ணே நீ யார், எங்கேருந்து வந்திருக்கே அப்படின்னு கேட்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், என்னையை காப்பாற்றவா வந்த அப்படின்னு கேட்குறான். அதான் அந்த டிராகன் சொல்லுது, டேய் அவன் உன் லவர் தானே, அப்போ உன்னையே தான் காப்பாற்ற வந்திருப்பா, இந்த இடம் சிட்டிலேருந்து எவ்வளோ தூரம் இருக்கு, அவன் என்னமோ கேஷுவலாக சும்மா வாக்கிங் வந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க, முட்டாள் ராணி உனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்குது. இவளுக்கு சரியான கோவங்க. கண்ட மேனைக்கு பேசுறியான்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிராகனை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறா. ஆனால் அந்த டிராகன் நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ வீக் இல்லை, அது பயங்கர ஸ்ட்ராங்காகவே இருக்குது, எதிர்த்து அடிக்குது. அது என்ன சொல்லுது, நீயும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்க, நான் ஒன்று பண்ணுறேன், முதல்ல உன்னோட லவ்வரை முழுகிட்டு அதுக்கப்புறமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்குது. சரியான கோவம் இவளுக்கு அடக்கவே முடியல. இவன் என்ன சொல்கிறா, நான் உன்னை பிடிச்சி உன் தோலை உரிக்கிறனா இல்லையா பாரு அப்படிங்குது. ஆனால் அந்த டிராகன் மறுபடியும் என்ன சொல்லுது, எனக்கு தெரியும் நீ என் அழகில் மயங்கிட்டேன்னு எனக்கு தெரியும், என்னுடைய ஒரு பார்வையில் நீ மயங்கிடுவேன்னு தெரியும் அப்படிங்குது. நம்ம ஹீரோ பார்க்குறான், இந்த அக்லி டிராகன் ரொம்ப தான் ஓவராக பேசுதே அப்படிங்கிறான். இப்போ அந்த டிராகனுக்கு மறுபடியும் கோவம். அது என்ன சொல்லுது, டேய் என்னை பார்த்து வயசான டிராகன்னு சொல்கிற, அக்லி டிராகன்னு சொல்கிற, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ணதுங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், கையில் இருக்க கத்தி எடுத்துக்கிட்டு சராமரியாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பயங்கரமாக அடிக்கிறான், எங்கெங்கெல்லாம் கண்ணில் படுதோ அடிக்கிறான். ஒரு கட்டத்தில் அந்த கத்தி உடஞ்சி போகுது. அதான் அந்த டிராகன் சொல்லுது, டேய் நான் யாருன்னு தெரியுமா, டிராகன் எம்பரருடைய வம்சா வழியை சேர்ந்தவன், சரியா, இந்த கத்தியை வச்செல்லாம் உன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்குது. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், எனக்கும் தெரியும் இந்த கத்தி உன்னை ஒன்றும் பண்ணாதுன்னு, நானும் அதை எதிர்பார்க்கல, ஆனால் நீ எங்கள் ட்ராப்பில் மாட்டிக்கிட்ட அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு பார்த்தா இவங்க சண்டை போட்டுட்டு இருந்த அந்த கேப்பில் அந்த பொண்ணு ஒரு ட்ராப் அப்படிங்கிறத செட் பண்ணியிருக்கா. ஸோ இவன் என்ன பண்ணுறான், அந்த டிராகனை சுற்றி ஒரு மிகப்பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் மாதிரி போட்டு ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுறான். இந்த டிராகனும் அப்படியே பார்க்குது, என்னடி இப்படி அட்டாக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே பிளாக் பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோ வெளியில் இருக்கான்ல, அவன் சும்மா இல்லை, அவனுமே என்ன பண்ணுறான், உள்ளுக்குள்ளே வந்து பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே சமயத்தில் இந்த பொண்ணு அவளும் சும்மா இல்லை, அவளுமே இன்னொரு பக்கத்துலேருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. ஸோ ரெண்டு பேருமே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இந்த அட்டாக்கெல்லாம் முடிஞ்சவொன்னே அந்த டிராகன் சொல்லுது, என்ன பொண்ணு உன்னோட அட்டாக் பார்க்கறதுக்கெல்லாம் பியூட்டிஃபுல்லாக தான் இருந்துச்சு, ஆனால் என்ன பிரயோஜனம், எனக்கு சொரிஞ்சு விட்ட மாதிரி தானே இருக்குது அப்படிங்குது. ஆனால் அது பேசிக்கிட்டே இருக்கும்பொழுது ஒரு டிராகன் ஸ்கேல் கீழே விழுந்துச்சுப்பா. இதை பார்த்தோன்னே அதுக்கு சரியான கோவம். அது வந்து என்ன சொல்லுது, நீ வந்து என்னை கொன்று இருந்தால் கூட பரவாயில்ல, என்னோட அழகான ஸ்கேல்ஸை நீ வந்து கெடுத்து விட்டுட்ட, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்னோட அழகை நீ கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு கொலவெறியோட அட்டாக் பண்ணுதுங்க. அது இவங்க ரெண்டு பேரால் தாக்க பிடிக்கவே முடியல, கீழே விழுந்துட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அந்த பொண்ணை விட்டுடு அப்படிங்கிறான். அது என்ன தெரியுமா சொல்லுது, இங்கே பாரு ஒழுங்கு மரியாதை நீயா என் வாய்க்குள்ளே வந்துரு அப்படிங்குது. நம்ம ஹீரோக்குமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ திடீர்னு அவன் கையில் இருந்த அந்த ஜே ட்ரூ இருக்கு இல்லையா, அது வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்குதுங்க. அது என்ன பண்ணுது, இந்த டிராகனுடைய பவரை வந்து உள்ளுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்குது. இந்த டிராகன் பார்க்குது, ஐயோ இது ரொம்ப ஏன்ஷியண்டான ரெஸ்ட்ரிக்ஷன் ஆச்சே, நான் இங்கேருந்து கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடலான்னு பார்த்தா கூட ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதோடைய பவர் எல்லாத்தையும் இது கொஞ்சம் கொஞ்சமாக உரிய ஆரம்பிக்குது. அந்த டிராகனாக கத்துது, டே என்னை விட்டுறா, என்னைய விட்டுறா அப்படிங்குது. எங்கே விட்டுறது, அவன் எதுவும் பண்ணல, அதுவாக ரியாக்ட் ஆகுது. இந்த டிராகன் என்னென்னமோ சொல்லி பார்க்குதுங்க, டே நீ சண்டை போடணும் அப்படின்னா உன்னோட சொந்த பவரை யூஸ் பண்ணி சண்டை போடுறா, நீ ஒரு பயந்தாங்கோலி அப்படி இப்படிங்குது.
ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, இங்கே பாரு, நான் மட்டும் செத்துட்டேன் அப்படின்னா என்னோட ஹேண்ட்ஸம் ஃபேஸை இதுக்கப்புறம் யார் பார்ப்பாங்க, இந்த உலகத்துக்கு அது மிகப்பெரிய இழப்புடா, சொன்னா கேளு அப்படிங்குது. இது என்ன சொன்னாலும் சரி அவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. கடைசியாக அங்கே ஒரு பாறை இருக்குங்க, அந்த பாறையை கடிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா கூட முடியல. அதுக்கப்புறம் கடைசியாக என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாரு, நீ மட்டும் என்னை ரிலீஸ் பண்ண அப்படின்னா நான் உன்னை என்னுடைய மாஸ்டராக ஏற்றுக்கிறேன், கடைசி வரைக்கும் நான் வந்து ஃபெய்த்ஃபுல்லாக சர்வ் பண்ணுவேன். பொண்ணை என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல அப்படின்ன உடனே இவனும் அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு இவன் என்ன பண்ணுறா, கத்தியை கொண்டு போய் அவன் கழுத்தில் வச்சிருவாளா. அவள் சொல்கிறா, இதுக்கு முன்னாடி நான் வந்து கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணேன், ஏதோ தப்பு பண்ணுறணும் அப்படின்னு யோசித்தேன், ஆனால் இப்போ நீ கையும் கழுவமாக மாட்டிக்கிட்டல அப்படிங்கிறா. அந்த ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா குட்டி புழு மாதிரி மாறி போச்சுங்க. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், நீ என்னை காப்பாற்ற தானே வந்த, இப்போதைக்கு என்னை கொல்ல ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவள் என்ன பேசுகிறா அப்படிங்கிறதே நம்ம ஹீரோக்கு சுத்தமாக புரியல. அவள் என்ன சொல்கிறா, ஒழுங்கு மரியாதை உண்மையை ஒத்துக்கோ, உன்னுடைய கூட்டாளிகள்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறா. அவனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த டிராகன் என்ன சொல்லுது, ஆமாம் உன்னை பார்த்தாலே தெரியுதுடா, நீ நல்லவன் கிடையாதுடா அப்படிங்குது. இவன் என்ன சொல்கிறா, நீ வந்து ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறல்ல, சரி என்ன நடந்தது அப்படிங்கிறத நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க 2 பேரும் ஒரு வாட்டி சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த சமயத்தில் இவளோட எனர்ஜியை இவன் அப்சர்வ் பண்ணியிருப்பான். அப்பத்துல இருந்தே இவனை வந்து அவள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அந்த ட்ரைனிங் கிரவுண்டில் இவன் இருக்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு சில பேர் இறந்து போயிருப்பாங்க. அந்த சமயத்தில் தான் இவனும் அந்த டிராகனும் தப்பிச்சு போயிருப்பாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவன் இந்த டெம்பிள் வரைக்கும் வந்திருக்கா. அதான் அவள் சொல்கிறா, நீ வந்து இப்போ கையங்காலமாக மாட்டிக்கிட்ட, இப்போவுமே நீ இல்லைன்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதான் அவன் சொல்கிறான், இங்கே பாரு ஒரு நிமிஷம் இரு, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நான் தான் வந்து ஹர்ட் பண்ண நினைக்கிறியா, நான் வந்து ஹர்ட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். இவன் யூஸ் பண்ணுறது ஒரு ஈவில் டெக்னிக் அப்படின்னு அவன் சொல்கிறாள். அந்த சமயத்தில் அந்த டிராகன் சொல்லுது, என்ன ஈவில் டெக்னிக்கு, அவன் யூஸ் பண்ணுறது ஒரு டிவைன் ஆர்டிஃபேக்ட், அது ஒரு ஜேட் ஸ்டாஃப், உனக்கு எதுவுமே தெரியாதா, இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே தெரிலப்பா அப்படிங்குது. அப்போ தான் அவன் பார்க்குறா, என்னது ஜேட் ஸ்டாஃபா அப்படிங்கிறப்போ இவன் சொல்கிறான், இந்த மாதிரி நம்ம போனை தேடி போனோமா, அந்த சமயத்தில் நான் இந்த ஜேட் ஸ்டாஃபை கண்டுபிடிச்சேன்னா எனக்கே தெரியாமல் அது என் உடம்புல அப்சர்வ் ஆகிடுச்சா, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது, என் கண்ட்ரோல் இல்லாமல் அது ஏங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறான். அதான் அவன் சொல்கிறா, ஓ அப்போ அன்றைக்கி நம்ம சண்டை போடும்போதும் நீ இதை தான் பயன்படுத்தினியா அப்படிங்கிறப்போ, ஆத்தா அது என் கண்ட்ரோல்லே இல்லை அப்படிங்கிறான். சரி அப்போ நீ வந்து பாத் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனில் இல்லைன்னா யார் நம்ம அகாடமிக்குள்ளே நுழைஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீ நம்பினா நம்பு, நம்பலனா போ, உன்னை விட எனக்கு அவனுங்க கிட்ட விரோதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஒரு இடத்துக்கு ஒரு குட்டி லோட்டஸ் ஒன்று பறந்து வருது. அதாவது இவன் வரத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட்டில் நிறைய ட்ராப் செட் பண்ணிட்டு வந்திருக்கா போல தெரியுது. ஸோ யாராவது இறந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி மெசேஜ் ஒன்று வரும். இவன் என்ன சொல்கிறா, நீ வந்து பாத் ஆஃப் த டிஸ்ட்ரக்ஷனில் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே கிளம்பி போகலாம் அப்படிங்கிறப்போ அந்த டிராகனை பார்க்குறான் நம்ம ஹீரோ. நீ வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அது வரமாட்டேங்குது. இங்கே பாரு, நான் உனக்கு கொஞ்சம் டிராகன் எனர்ஜி கொடுக்குறேன் அப்படின்னு அது யோசிக்குது. முதல்ல எனர்ஜி வரட்டும், அதுக்கப்புறம் இவனை அடித்து தூக்கி போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணுதுங்க. இப்போ பார்த்தா அந்த ஒரு டிராகன் வேற எங்கேயோ இருக்குது. அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. அவள் பயங்கரமாக இருக்கா. இது பார்க்குது, ஆஹா ஆரம்பத்தில் இருந்தே அவங்ககிட்ட ஒரு மார்க்கமான ஆரா அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த ஜேட் ஸ்டாஃப்குள்ளே ஒரு ஏன்ஷியன்ட் பர்சனுடைய டிவைன் கான்ஷியஸ்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படிங்குது. இந்த பொண்ணு என்ன சொல்கிறா, என்னதான் சென்னான்னு உனக்கு எனர்ஜி அப்படிங்கிறத கொஞ்சம் திருப்பி கொடுத்தா கூட அவன்கிட்ட நீ தப்பாக நடந்துக்க கூடாது, பார்த்துக்கோ அப்படிங்குது. ஸோ இவனுக்கும் சென்னானுக்கும் நடுவில் ஒரு பாண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணிடுறாங்க. இந்த டிராகன் கேட்குது, நீங்கள் யார், எதுக்காக அவனை இந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், அவன் எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒருத்தன், நீ அவனுக்கு ஏதாவது தப்பு பண்ண அப்படின்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், கிளம்பி போ இங்கேருந்துன்னு சொல்லிட்டு தொட்டி விட்டுறாங்க. இப்போது இந்த டிராகன் பார்க்குது, டேய் இவ்வளோதானடா எனர்ஜி கொடுப்ப, இன்னும் கொஞ்சம் குர்றா அப்படின்னு கேட்குது. அவன் என்ன சொல்கிறான், இதுக்கு மேலே உனக்கு வேணும்னா நீ நடந்துக்கிற நடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறான். சரி எப்படியோ நீ வந்து என்ன மாஸ்டராக ஏற்றுக்கிட்ட, உனக்கு ஒரு பேர் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பிபி லாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறான். அதுக்கு சரியான கோவம், என்னது பிபி லாங்கா, என்னடா பேர் இது, இந்த பேர்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்குது. என்னது ஏற்றுக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்ச உடனே, சரிப்பா நீ எப்படி வேணா கூப்பிட்டுக்கோ, ஆனால் மற்றவங்க முன்னாடி மட்டும் பர்பிள் டிராகன் கார்டன் கூப்பிட்றியா ப்ளீஸ், உன்னை கெஞ்சி கேட்குறேன் அப்படிங்குது. எருமை மாடே வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட லோட்டஸ் அப்படிங்கிறது வருது. அப்போ நிறைய பேரை கொண்டுகிட்டே இருக்காங்க போல தெரியுது. டைம் இல்லை, வா வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்கப்பா அந்த ஃபாரஸ்ட்டை நோக்கி. இங்கே தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.